தப்பத் யதா அபீ லஹப் அப்படின்னு ஒரு சூரா இருக்கு இல்லையா, அந்த சூரா இறங்கின மாத்திரத்திலேயே கேரி மில்லர்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அந்த வசனத்தை படிக்கிறார். தப்பத் யதா அபீ லஹப் தப், அதாவது அபூ லஹபுடைய 2 கரங்களுமே அழிந்தது அப்படின்னு. இதை நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஓ, அபூ லஹபுக்கு ரொம்ப ரொம்ப நாசம், அவருடைய மனைவிக்கு ரொம்ப ரொம்ப நாசம், 2 பேரும் நரக தீயில பொசுக்க போறான், அல்லாஹ் பொசுக்க போறான் அப்படின்னு நம்ம சாதாரணமா கடந்து போயிருப்போம். கேரி மில்லர் எப்படி தெரியுமா சிந்திச்சார் அந்த வசனத்தை? இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருந்து அல்லாஹ்வோட வசனத்தை நான் பொய்யாக்குறேன் பாரு அப்படின்னு குறைஷி காஃபிர்கள் நினைத்திருந்தால், ஏப்பா அபூ லஹப் இங்க வா, இதோ இந்த குர்ஆன்ல நீ நாசமாகட்டும்னு வசனம் இருக்கிறது, உன் மனைவியும் நாசமாகுவான்னு வசனம் இருக்கிறது, இப்ப இந்த குர்ஆனை பொய்யாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ சும்மா முஸ்லிமா மாறிடு அப்படின்னு அபூ லஹப் இஸ்லாத்தை தழுவி இருந்தாருன்னு வைங்க, இந்த வசனங்கள்லாம் பொய்யா இருக்கும். ஆனா ஒருபோதும் அபூ லஹப் இஸ்லாத்தை தழுவவே இல்லை, அவன் நேசிக்கவே இல்லை இஸ்லாத்தை, அவன் உண்மையிலேயே நரகத்திற்கு தான் போனான்ல. கேரி மில்லர் என்ன தெரியுமா சிந்திச்சாரு? ஒருவேளை குர்ஆனை பொய்ய ஆக்கணும்னு ஒரு பேச்சுக்கு நடித்திருந்தால் கூட அபூ லஹப் இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டும், ஆனா வரல. அப்படியானால் இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வசனம் தான் மனமாற்றம் ஏற்படுகிறது, இஸ்லாத்தை தழுவுகிறார்.